வணக்கம். ரூபவாணியின் பிரதான செய்தி அறிக்கை. நான் காயத்ரி ஸ்ரீ ஆனந்த். நான் இர்ஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய அமைப்பின் தலைவர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜனாதிபதிக்கு ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதியின் நல்வாழ்த்து. ஜனாதிபதியின் 2ஆம் பதவியேற்பின் 3ஆம் ஆண்டு நிறைவு மற்றும் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாடெங்கிலும் விசேட சமய நிகழ்வுகள். நாட்டின் வரலாற்றில் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட யுகமாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நிர்வாக காலம் இடம் பிடித்துள்ளது. லெபனானில் உள்ள ஈரான் தூதரகத்தில் குண்டு தாக்குதல், 22 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். பொதுநலவாய அமைப்பின் தலைவர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதி ஹமீத் ஹர்ஷாய் நல்வாழ்த்து தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை தொலைபேசியின் மூலம் ஜனாதிபதியுடன் தொடர்பு கொண்ட ஹர்ஷாய் ஜனாதிபதிக்கும் இலங்கை மக்களுக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொண்டார். இலங்கை பல விடயங்களில் முன்னோக்கி செல்வதுடன் பொருளாதாரத்தில் வளர்ச்சி கண்டிருப்பது தொடர்பாகவும் அவர் ஜனாதிபதியை பாராட்டினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது பதவியேற்பின் 3ஆம் ஆண்டு நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. குறுகிய காலப்பகுதிக்குள் இலங்கை பாரிய அபிவிருத்தியை பெற்றுக் கொள்வதற்கு ஜனாதிபதியின் தொலைநோக்கு சிந்தனையிலான தலைமைத்துவமே காரணம் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். டி.ஏ. ராஜபக்ச, தந்தினா சமரசிங்க ராஜபக்ச தம்பதியரை 3வது புதல்வனாக 1945ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி பிறந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 1968ஆம் ஆண்டில் பெலியத்த தேர்தல் தொகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக தமது அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார். தலைமைத்துவம் மற்றும் மக்களின் அடிப்படை விடயங்களை நன்கு அறிந்து 1970ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 6626 அதிக பெரும்பான்மை வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு பிரவேசித்தார். 1970ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி அவர் பாராளுமன்றத்தில் பிரவேசித்த போது நாட்டில் ஆக குறைந்த வயதை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினராக இவர் திகழ்ந்தார். வெற்றியின் போதும் தோல்வியின் போதும் ஒரே வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் கொள்கையையும் பாதுகாத்தமே அவரது வெற்றிகரமான அரசியல் பயணத்திற்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. 1994ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரையில் பல்வேறு அமைச்சு பொறுப்புகளை வகித்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2004ஆம் ஆண்டில் பிரதமராக நியமிக்கப்பட்டார். 2005ஆம் ஆண்டில் இந்நாட்டின் 6வது நிறைவேற்று ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். 1988 முதல் 1989ஆம் ஆண்டு வரையிலான யுகத்தில் அரச பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதனைத் தொடர்ந்து எல்டிடி பயங்கரவாதத்தை தோற்கடிக்கும் போராட்டத்தை 2005ஆம் ஆண்டு ஆரம்பித்தார். நல்லெண்ணம் கொண்ட மக்களுக்கு வாழும் உரிமை இல்லாது செய்திருந்த பயங்கரவாதத்தை இல்லாதொழிப்பதற்கு அவரது தலைமைத்துவம் உள்நாட்டு வெளிநாட்டு சவால்களுக்கு மத்தியில் வெற்றி பெற்றது. 2009ஆம் ஆண்டில் மே மாதம் 19ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சி இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு புதிய எதிர்பார்ப்புகளை கொண்டதாக அமைந்திருந்தது. பயங்கரவாதத்தை தோற்கடித்து மக்களின் உள்ளங்களில் இடம் பிடித்த ஜனாதிபதி 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி தமது 2வது பதவி பிரமாணத்தில் பிரவேசித்து ஜனாதிபதி தேர்தலில் 18 லட்சம் அதிக பெரும்பான்மையை பெற்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு தலைமைத்துவத்தை வழங்கிய ஜனாதிபதி 2005ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற அனைத்து பொதுத் தேர்தல்களிலும் மாகாண சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் அனைத்திலும் அமோக வெற்றியை பெற்று தேர்தல் வரலாற்றில் மாற்றத்தை ஏற்படுத்தினார். வேறு எந்த கட்சிக்கும் வரலாற்றில் 3/2 பாராளுமன்ற பெரும்பான்மை கிடைக்காது என்று பெருமை பேசியவர்களின் பெருமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அரசியல் ஸ்திரத்தன்மையில் உயர்வான நிலையில் காணப்படும் நாடுகளில் இலங்கை இடம்பெற்றுள்ளது. மக்கள் கோஷம், பாத யாத்திரை, மனித சங்கிலி ஆகியவற்றின் மூலம் மக்களின் குரலுக்கு இடமளித்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று இலங்கை நாமத்தையும் அபிமானத்தையும் பொதுநலவாய அமைப்பின் மூலம் முன்னெடுக்க முடிந்துள்ளது. உலகில் பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை தந்திருந்த அரசு தலைவர்களின் பாராட்டுக்கு மத்தியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பொதுநலவாய அமைப்பின் தலைவர் பதவிக்கு தெரிவானமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு நல்லாசி வேண்டி பௌத்த விகாரைகளில் சமய நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. அவரின் பிறந்த தினத்தையும் பதவியேற்று 3 ஆண்டு நிறைவையும் முன்னிட்டு இந்த நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டன. ஜனாதிபதி நேற்று மாலை கொழும்பு கங்காராம விகாரைக்கு சென்று சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். சங்கைக்குரிய கலபட ஞானீஸ்வர தேரர் உட்பட பிக்குமார்கள் பிரித்தோதி ஜனாதிபதிக்கு நல்லாசி வழங்கினார்கள்.
ஜனாதிபதி கொழும்பு சம்பத்தாலோக விகாரையில் நடைபெற்ற ஆசீர்வாத பூஜையில் கலந்து கொண்டார். சங்கைக்குரிய தாரணக குசலதம்ம தேரர் அனுசாசனம் வழங்கினார். பிக்குமார்கள் ஜனாதிபதிக்கு பிரித் ஓதி நல்லாசி வழங்கினார்கள். ஸ்ரீ சங்கமித்ர சத்தாகார மந்திரம் இதனை ஒழுங்கு செய்தது. ආගමික වතාවත් වලින් පසු භික්ෂුන් වහන්සේ ජනාධිපතිතුමාට පිරිත් සජ්ජායනා කර ආශිර්වාද කළා. ஜனாதிபதி வெள்ளன்வில ரஜமகா விகாரையில் ஒழுங்கு செய்யப்பட்ட போதி பூஜையிலும் கலந்து கொண்டார். சங்கைக்குரிய வெள்ளன்வில விமலரத்ன தேரர் அனுசாசனம் வழங்கினார். பிக்குமார்கள் மற்றும் பிரதமர் DM ஜெயரத்ன உட்பட அமைச்சர்கள் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ආචාර්ය පූජ්‍ය මැදුගුර අබේතිස්ස හිමියන් ප්‍රමුඛ මහා සංඝරත්නය සහ අග්‍රාමාත්‍ය දිමුචාරත්න මහතා ඇතුළු මැති ඇමතිවරු පිරිසක්ද මේ අවස්ථාවට එක්ව සිටියා. අනතුරුව ජනාධිපතිතුමා ஜனாதிபதி கலனி வித்யலங்கார பிரிவினால் நடைபெற்ற சமய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். சங்கைக்குரிய வெலமிட்டியாவை குசலதம்ம தேரர் மற்றும் சங்கைக்குரிய கும்புருகமுவே வஜ்ர தேரர் ஆகியோரை ஜனாதிபதி சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். මහා සංඝරත්නයේද බැහැරක ආශිර්වාද ලබා ගත්තේ. සම්බන්ධලේ නායකත්වයට පත් වීම පිළිබඳ ජනාධිපතිතුමාට සිත්පතා කැලණිය ஜனாதிபதிக்கு நல்லாசி வேண்டி கலனி விஷ்ணு ஆலயத்திலும் பூஜைகளும் நடைபெற்றன. இங்கு வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி ஆசீர்வாத பூஜையிலும் கலந்து கொண்டார். அமைச்சர் மர்வின் சில்வா உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிறந்த தினம் மற்றும் பதவியேற்பு ஆகியவற்றை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட யாகம் மற்றும் பூஜை வழிபாடுகள் மட்டக்களப்பில் இடம்பெற்றன. பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரனால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட யாகம் மற்றும் பூஜை வழிபாடுகள் நேற்று கிரான் ஸ்ரீ விஷ்ணு ஆலயத்தில் நடைபெற்றன. கிரான் விஷ்ணு ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ புண்ணியமூர்த்தியினால் பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டன. ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி விசேட பிரார்த்தனை இடம்பெற்றது. ஜனாதிபதியின் ஜனன தினம் மற்றும் இரண்டாவது பதவியேற்பின் 3வது ஆண்டு நிறைவேறியை முன்னிட்டு ராணுவத்தினர் ஒழுங்கு செய்த அன்னதான வழங்கும் நிகழ்வு பானமையில் இடம்பெற்றது. கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் ஜெயக்கொடியின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வை சிரேஷ்ட அமைச்சர் பி தயாரட்ன ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீயானி விஜய் விக்ரம் உட்பட அரசியல் பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், ராணுவத்தினர், போலீசார் மற்றும் மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் ஜனன தினத்தை முன்னிட்டு பானம ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கிளை ஒழுங்கு செய்த வைபவம் ஒன்றும் நடைபெற்றது. பானம மகாவித்யாலய வளவில் மரக்கன்றுகள் நாட்டும் நிகழ்வும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் சிரேஷ்ட அமைச்சர் பி தயாரட்ன, பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீயானி விஜய் விக்ரம, அரசியல் பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சமருத்தி மற்றும் ஹாப்பிலை நிறுவனங்கள் ஒழுங்கு செய்த மருத்துவ சிகிச்சைக்கான இடம்பெயர் சேவை ஹட்டன் பூட்லண்ட் பிரதேசத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது அறநூறு மக்கள் முன்னணி தலைவரும் சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சுகாதார அமைச்சின் ஆலோசகருமான தேசமானிய டாக்டர் AR கிருஷாந்த் தலைமையில் பொதுமக்களுக்கு சிகிச்சைகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் பிறந்த தினம் மற்றும் இரண்டாவது பதவியேற்பின் 3ஆண்டு நிகழ்வினை முன்னிட்டு மேல்மாகாண சபை வளவில் சர்வமத நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மேல்மாகாண சபையின் முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மேல்மாகாண சபை செயலாளர் ஜெயந்தி விஜயதுங்க உட்பட உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இன்றைய தினம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினம் மற்றும் ஜனாதிபதியின் இரண்டாவது பதவியேற்பின் 3 ஆண்டு நிறைவினை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்ட மர்நடிகை நிகழ்வு அம்பாறை மாவட்டத்தில் நடைபெற்றது. சம்மாந்துறை பிரதேச செயலக வளவில் இந்த மர்நடிகை நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வு வருடாந்தம் இடம்பெற்று வருகின்றது. சம்மாந்துறை பிரதேச செயலாளர் ஏ மன்சூரின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சம்மாந்துறை பள்ளிவாசல் சபை தலைவர் எம்.வை.எம். முஸ்தபா பிரதம அதிகாரி கலந்து கொண்டார். பொதுமக்கள் மற்றும் போலீசாரும் சமூகம் அளித்திருந்தனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு டயட்டசவன தேசிய மர்நடிகை திட்டத்தின் கீழ் தென்கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்திலும் மரக்கன்றுகள் நாட்டப்பட்டன. உபவேந்தர் கலாநிதி எஸ்.எம். முகமது இஸ்மாயில் இந்த நிகழ்வில் பிரதம அதிகாரி கலந்து கொண்டார். பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினம் மற்றும் பதவி பிரமாண நிறைவை ஒட்டி நாட்டின் பல பாகங்களிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மத சமூக நல பணிகளும் இதில் அடங்கும். ஜனாதிபதியின் பிறந்த தினம் மற்றும் ஜனாதிபதியின் இரண்டாவது பதவிக்காலத்துக்கான பதவியேற்பின் 3 ஆண்டு நிறைவு மற்றும் பொதுநலவாய அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டதை முன்னிட்டு இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் தாய்மார்களுக்காக இன்று காலை பிங்கம நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, ஸ்ரீ சங்கமித்தா சத்தாகர அமைப்பின் தலைவி சந்திரா ராஜபக்ஷ, ராணுவ சேவா வனிதா பிரிவின் தலைவி தமயந்தி ரத்நாயக்க, ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ்ட முகாமையாளர்கள், ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புத்தளம் பண்டாரநாயக்கபுர ஆரம்ப பாடசாலை நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பாடசாலைக்கு 32 மில்லியன் ரூபாய் செலவில் வகுப்பறை கட்டடங்கள், அலுவலகங்கள், நீர்த்தாங்கி உட்பட பல வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. பாடசாலையை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் பிரியங்கர ஜெயரட்ன, பிரதி அமைச்சர் விக்டர் ஆண்டனி, வடமேல் மாகாண சபை உறுப்பினர்கள், அரசு அதிபர் கிங்ஸ்லி பெர்னாண்டோ உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான நிகழ்வு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதி தலைவரும் பிரதி அமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. தேசத்திற்கு மகுடம் திட்டத்தின் கீழ் 26 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட மட்டக்களப்பு காந்தி பூங்கா பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக பிரதி அமைச்சர் எம்.எல்.ஏ. மிஸ்புல்லா கலந்து கொண்டு பூங்காவை திறந்து வைத்தார். மாவட்ட அரசாங்க அதிபர் பி.எஸ்.எம். சார்ஜ், மாகாண சபை உறுப்பினர் சிப்லி ஃபாரூக், மாநகர சபை ஆணையாளர் கே. சிவநாதன், மாவட்ட திட்ட பணிப்பாளர் ஆர். நெடுஞ்செழி உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கோரளை பெற்று மத்திய பிரதேச செயலகம் ஏற்பாடு செய்த விதவைகளுக்கான வாழ்வாதார பொருட்கள் வழங்கும் நிகழ்வும், சர்வதேச சிறுவர் தின மற்றும் முதியோர் வார நிகழ்வும் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலையில் நடைபெற்றது. சர்வதேச சிறுவர் தினம் மற்றும் முதியோர் வாரத்தை முன்னிட்டு பாடசாலை மட்டத்தில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றியீட்டியவர்களுக்கான பரிசில்களும் வழங்கப்பட்டன. முதியவர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் விதவைகளுக்கான வாழ்வாதாரங்களும் வழங்கப்பட்டன. பாலர் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றதுடன் ஒரு சிறப்பு மலரும் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திஸ்ஸ கரலியத்த, கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களான எம்.எஸ். சுபைர், எம்.எஸ்.எஸ். அமீர் அலி உட்பட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் யாழ் பிராந்திய அலுவலகத்தின் 50வது ஆண்டு நிறைவு விழா நேற்று நல்லூர் நடராஜா பரமேஸ்வரி மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது யாழ் மாவட்டத்தில் ஒழுங்காக வரி செலுத்தி வந்த 50 பேர் கௌரவிக்கப்பட்டதுடன் பாடசாலை மாணவ மாணவிகளின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. யாழ் இறைவரி திணைக்களத்தின் யாழ் பிராந்திய ஆணையாளர் பி. சிவாஜி தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கௌரவ அதிதியாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயக மல்லிகா சமரசேகர கலந்து கொண்டார்.
ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெற்ற பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டின் பின்னர் நினைவுக்குரிய பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இவ்வாறான சம்பவங்கள் எமது கேமராவுக்குள் பதிவாகியிருந்தன. அவற்றுள் சில: இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது நுவரெலியாவுக்கு விஜயம் செய்த முடிக்குரிய இளவரசர் சார்ல்ஸ் விசேட தேவைகளை கொண்ட மாணவர்களின் பாடசாலைகளுக்கு சென்றார். அங்கு நிலைமைகளை கேட்டறிந்தார். இந்த நிகழ்வின் போது பாடசாலை மாணவர்கள் நடனம் ஆடினர். இதில் இளவரசரும் கலந்து கொண்டார். யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு மீளாய்வு கூட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது 2013ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி ஆராயப்பட்டது. விவசாயம், கால்நடை, மீன்பிடி, சுகாதாரம், கல்வி, நீர்ப்பாசனம், மீள்குடியேற்றம் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டன. இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான முருகேசு சந்திரகுமார், சில்வஸ்ட்ரி அலன்ரீன், பிரதம செயலாளர் விஜயலட்சுமி, ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம், மாகாண சபை எதிர்க்கட்சித் தலைவர் கந்தசாமி கமலேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நாட்டின் வரலாற்றில் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே நிர்வாக காலப்பகுதி கருத முடியும். இந்த அபிவிருத்தி தொடர்பான புரட்சி குறித்த கண்ணோட்டம். பயங்கரவாத முடிவு கொண்டுவரப்பட்ட பின்னர் அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டிய சவாலாக நாட்டின் அபிவிருத்தி விடயம் அமைந்திருந்தது. இதற்காக வெளிநாட்டு கொள்கையை மேலும் விரிவுபடுத்தி புதிய இலக்கை நோக்கி அரச ராஜேந்திர தொடர்புகளை விரிவுபடுத்துவதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதன் பெறுபவராக நாட்டில் பாரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்களுக்கு வெளிநாட்டு உதவிகள் கிடைத்தன. இதற்கமைய தேசிய முதலீடுகளும் அதிகரித்தன. 30 வருட கால யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தை கட்டியெழுப்புவதே நோக்கமாக இருந்தது. முறையான வீடு கட்டமைப்பு இல்லாமையும் துரிதமான அபிவிருத்தி செயற்பாடுகள் தடைப்பட்டதுமே இதற்கு காரணமாகும். இந்நாட்டின் முதலாவது அதிவேக வீதியான தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை முதலாவது கட்டம் 70 கோடி அமெரிக்க டாலர்கள் செலவில் காலி வரை நிர்மாணிக்கப்பட்டது. இதன் இரண்டாம் கட்டத்தில் மாத்திரை வரைய நிர்மாண பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இரண்டாவது அதிவேக நெடுஞ்சாலை கடந்த மாதத்தில் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டது. இது கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையாகும். கிராமத்தை அடிப்படையாக கொண்டு சிறிய மற்றும் பெரிய அனைத்து வீடுகளும் கிராம எழுச்சி திட்டம், மகநகம திட்டம் ஊடாக அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. மின்சார விநியோகத்தை வலியுறுத்துவதற்காக கெரவலப்பிட்டி, மேல் கொத்துமலை, நெருச்சோலை ஆகிய அனல் மின் நிலையங்கள் தற்போதைய அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டன. யாழ் தீபகற்பத்திற்கு தொடர்ச்சியான மின் விநியோகத்தை முன்னெடுப்பதற்காக சுன்னாகம் துணை மின்சார நிலையம் அமைக்கப்பட்டது. 4 கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவியுடன் ஹம்மாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ச துறைமுகத்தின் முதல்கட்ட பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. அபிவிருத்தி செய்யப்பட்ட தெற்கு கொழும்பு துறைமுகம் தற்பொழுது உலகின் முன்னணி துறைமுகங்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஒரே ஒரு சர்வதேச விமான நிலையத்திற்கு கட்டுப்பட்டிருந்த விமான பணிகள் தற்போது விரிவுபடுத்தப்பட்டிருந்தன. மத்தள மஹிந்த ராஜபக்ச விமான நிலையம் நிர்மாணிக்கப்பட்டவுடன் இந்த நடவடிக்கைகள் சிறப்பான முறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பயங்கரவாதத்தினால் நிறுத்தப்பட்டிருந்த யாழ் தேவி ரயில் சேவை தற்போது கிளிநொச்சி வரையில் இடம்பெற்று வருகிறது. ரம்பக்கன், ஓயா, வெகரக்கல நீர்விநியோக திட்டம் உள்ளிட்ட பாரிய நீர்ப்பாசன திட்டங்கள் தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு நகரத்தை கேந்திரமாக கொண்டு தாமரை தடாக் மஹிந்த ராஜபக்ச கலையரங்கம் நிர்மாணிக்கப்பட்ட அதேவேளையில் ஹம்மாந்தோட்டை மாகம் ருகுணுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபமும் அமைக்கப்பட்டது. கொழும்பு நகரத்தில் குறைந்த வசதிகளை கொண்ட வீடுகளுக்கு பதிலாக அனைத்து வசதிகளையும் கொண்ட மாடி வீடுகள் நிர்மாணிக்கும் திட்டம் தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினம் மற்றும் பதவியேற்பை முன்னிட்டு நிர்மாணிக்கப்பட்ட 670 கிராம மின்சார திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இதற்கு 360 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. வடமாகாணத்தில் 89 கிராமிய மின்சார திட்டங்களும், மேல் மாகாணத்தில் 46 மின்சார திட்டங்களும், கிழக்கு மாகாணத்தில் 96 கிராமிய மின்சார திட்டங்களும், ஊவா மாகாணத்தில் 63 கிராமிய மின்சார திட்டங்களும், தென் மாகாணத்தில் 153 கிராம மின்சார திட்டங்களும் மக்களிடம் கையளிக்கப்பட்டன. சப்ரஹம மாகாணத்தில் 129 கிராமிய மின்சார திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 55,91,292 வீடுகளுக்கு மின்சாரம் கிடைக்கின்றது.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினம் மற்றும் பதவியேற்பை முன்னிட்டு 3வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சைக்கிள் சவாரி வவுனியா நகரை வந்திருந்தது. இது நேற்று கொழும்பில் ஆரம்பமானது. நேற்று சைக்கிள் சவாரி புத்தளத்தை சென்றடைந்தது. இன்று காலை புத்தளத்தில் ஆரம்பமான சைக்கிள் சவாரி பிற்பகல் வவுனியா தமிழ் மகாவித்தியாலயத்திற்கு அருகில் நிறைவு பெற்றது. இதில் 120 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். கிராவு 10 வேலியிலிருந்து பனிமுனை வரை என்ற அமைப்பு இந்த சைக்கிள் சவாரி ஏற்பாடு செய்திருந்தது. இது நாளை யாழ்ப்பாண நகரை சென்றடைய உள்ளது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய அமைப்பின் தலைவர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜனாதிபதிக்கு ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதியின் நல்வாழ்த்து. ஜனாதிபதியின் 2ஆம் பதவியேற்பின் 3ஆம் ஆண்டு நிறைவு மற்றும் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாடெங்கிலும் விசேட சமய நிகழ்வுகள். நாட்டின் வரலாற்றில் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட யுகமாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நிர்வாக காலம் இடம் பிடித்துள்ளது. லெபனானில் உள்ள ஈரான் தூதரகத்தில் குண்டு தாக்குதல், 22 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ரூபவாணியின் பிரதான செய்திக்கு நிறைவேறுகிறது. வணக்கம்.